அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் அவேர்னஸில் நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ஆர்பிஐலேருந்து போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட், சரிங்களா? ஸோ ஆர்பிஐனுடைய அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய கனவு வேலை அப்படின்னு சொல்லலாம். எப்போதாவது ஆர்பிஐயில் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு. ஈவன் சிவில் சர்வீஸ் அஸ்பிரன்ஸ் கூட இந்த ஆர்பிஐ எக்ஸாம்ஸ்க்கு படிப்பாங்க. இந்த ஆர்பிஐ எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸே நிறையா சிவில் சர்வீஸ் அகாடமிஸ் தான் எடுப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களும் இந்த ஆர்பிஐ எக்ஸாம்ஸில் எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஆர்பிஐனுடைய அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான கால்ஃபார் வந்துருக்குது. ஸோ இந்த கால்ஃபார் பற்றின டீட்டெயில்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக 650 போஸ்ட்டுக்கான கால்ஃபராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் டேட் February 16, சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 8, கரெக்டாக விமன்ஸ் டே. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. எப்போதுமே ஒரு எக்ஸாம் கால்ஃபார் வந்திருக்கு அப்படின்னா அவங்க டேட் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கடைசி நாள் வரைக்கும் எழுதிட்டு போயிடவே கூடாது, சரிங்களா? ஸோ March 8 லாஸ்ட் டேட்டு. ஸோ அட்லீஸ்ட் March 5 நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி சார். ஸோ எக்ஸாம்ஸ்க்கான டேட் அவங்க டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் April 11 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸு June 7 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக 650 போஸ்ட்டுக்கான அந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி. ஸோ ஓவராலாக வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஆர்பிஐ ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு. ஸோ அப்படி சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்சி காஸ்ட்டுக்கு 13 அலாட் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்டிக்கு 1 அலாட் பண்ணியிருக்காங்க, ஓபிசிக்கு 12 அலாட் பண்ணியிருக்காங்க, இடபிள்யூஎஸ் ஸ்கோர் 5, ஜென்ரல் கேட்டகரி இல்லை அண்டர்சர்வ் கேட்டகரி 22, ஆக மொத்தம் சென்னையில் மட்டும் 53 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ ஒரு சிலர் இருப்போம், சென்னையிலே வேலைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள் தாராளமாக அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம், சரிங்களா? ஸோ மொத்தமாக சென்னைக்கு மட்டும் 53 வேக்கன்சிஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. சரி. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி ஏதாவது இருக்கா? ஒன்றும் பெரிய லெவல் எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ டிகிரி தான் நமக்கு முக்கியம், ஏஜ் முக்கியம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். February 1 20லேருந்து 28 வயதுக்கு உட்பட்டவராக அவங்க இருக்கணும். அதாவது டேட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க 1998 February 2 முன்னாடி பிறந்தவராக இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2006 February 1 அதுக்கப்புறம் பிறந்தவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இதில் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் வந்தீங்கன்னா 33 years வரைக்கும் எழுதலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக தான் 28 வயசு. நீங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட்டில் வந்தீங்க இல்லை ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் இருந்தீங்கன்னா 33 வயது வரை எழுத முடியும். ஓபிசியில் வந்தீங்கன்னா 31 வயது வரை உங்களால் எழுத முடியும், சரிங்களா? எஸ், பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவோம், பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். அவங்க ஒரு 10 years வரைக்குமே, அவங்க ஜென்ரல் கம்யூனிட்டிலையோ இடபிள்யூசி இருந்தாங்கன்னா 10 years வரைக்கும், அப்போ 38 வயசு வரைக்கும் அவங்களால் எழுதிக்க முடியும், சரிங்களா? ஓபிசியில் பர்சன்ஸ் வித் டிசேபிள்டாக இருந்தாங்கன்னா 13 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அப்போது கிட்டத்தட்ட 40 வயது வரை எழுதிக்கலாம், 41 வயது வரை எழுதிக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் இருந்தாங்கன்னா 43 வயது வரை அவங்களால இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி எழுத முடியும். சரி சார். ஸோ இப்போ இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு ஏஜ் ரிலேட்டடாக தெரிய வேண்டிய ஒன்று தெரிஞ்சாச்சு. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸோ அடுத்தது அது தெரியணும்ல. எஸ். ஸோ இங்கே எனி டிகிரி முடிச்சிருந்தா போகிறோம். கண்டிப்பாக ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் வித் 50% ஆஃப் மார்க்ஸ். அப்போ 50% நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். எனி டிகிரி இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சார், சரிங்களா? ஓகே. இப்போ சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு சிலர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கவங்களாம் கூட எழுதுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிராஜுவேட் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேனில் எங்கேயாவது கிராஜுவேஷன் முன்னாடி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, ஆர்மிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க 10th லெவல் மெட்ரிகுலேஷன் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸாம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வச்சுருப்பாங்கல்ல, எஸ், அதை அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போது டிகிரி ஈக்குவலாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வச்ச எக்ஸாமோ இல்லை 10th லெவலையோ அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 15 years அவங்க டிஃபென்ஸில் இருந்திருக்கணும், 15 வருஷமாக அவங்க டிஃபென்ஸில் இருந்திருக்கணும். இதுதான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் 50 years வரைக்கும் எழுதிக்கலாம், சரிங்களா? ஒருவேளை அவங்க 15 years, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 வயசு வரை அவங்க எழுதிக்கலாம். மேக்ஸிமமாக 50 years, எந்த கேட்டகரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்க, தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு என்ன சார் நமக்கு தெரிய வேண்டி இருக்குது? ஈக்குவலன் சிஜிபியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயுமே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டாக சிஜிபி இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் 6.75 சிஜிபிஏ அவுட் ஆஃப் 10 இருந்ததுன்னா
அது 60% அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? 6.25 சிஜிபிஏ அவுட் ஆஃப் 10 இருந்ததுன்னா 55% அஸ்யூம் பண்ணிக்கணும். 5.75 சிஜிபிஏ இருந்ததுன்னா அது 50% அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. 50%க்கு ஒரு பாயிண்ட் குறைஞ்சு 49.99 அப்படின்னு இருந்தால் கூட அது 50% கீழேனா ஷீ ஆர் ஹீ இஸ் நாட் எலிஜிபிள். அப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் சிஜிபியில் ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு முக்கியமான டவுட் என்னென்னா அவங்க 50%க்கு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 50% கீழே இல்லை ஐயா, எனக்கு பர்சன்டேஜே இல்லைங்க, சிஜிபியில் கொடுத்துருக்காங்களே, இல்லை ஓஜிபியில் கொடுத்துருக்காங்களே, சிபிஐயில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அதுக்கு தான் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய சிஜிபிஏவோ ஓஜிபிஏவோ 10க்கு 5.75க்கு கீழே இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் 5.74 இருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் முக்கியம் அதானே? எஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரிலிமினரி. இந்த ப்ரிலிமினரி மல்டிபிள் சாய்ஸாக தான் இருக்க போதும். சரிங்களா? 3 சப்ஜெக்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது பேங்க் எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக சேம் அதே தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ்லேருந்து 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்னு மேக்ஸிமம் 30 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நியூமரிக்கல் எபிலிட்டி, பியூராகவே அரித்மெட்டிக் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. 35 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 35 மதிப்பெண்களுக்கு. அடுத்ததாக ரீசனிங் கொடுத்துருக்காங்க, அது ஒரு 35 கேள்விகள் கேட்குறாங்க, 35 மதிப்பெண்களுக்கு. இங்கே என்ன அப்படின்னா, ஒரு சில பேங்க் எக்ஸாம்ஸில் நமக்கு 3 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்கு. ஆனால் அது 3மே சேர்த்து மொத்தமாக 1 hour அப்படின்னு. அப்போ நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 10 minutesல இங்கிலீஷை முடிச்சுட்டு அடுத்து மேக்ஸ் போடலாம், அடுத்து ரீசனிங்கு, திரும்ப ரீசனிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து மேக்ஸில் பெண்டிங் வச்சது போடலாம். இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணலாம், ஷஃபிள் பண்ணலாம். செக்ஷன் டைமிங் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆர்பிஐ என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் டைமிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இங்கிலீஷுக்கு செக்ஷன் டைமிங் இருக்குது. சரிங்களா? அப்போ 30 கொஸ்டின்ஸு 20 நிமிஷத்தில் இங்கிலீஷ்க்கு போடணும். மேக்ஸுக்கு 35 கொஸ்டின்ஸு 20 நிமிஷத்தில் போடணும். அதே மாதிரி ரீசனிங்க்கும் 35 கொஸ்டின் 20 நிமிஷத்தில் போடணும். இந்த இங்கிலீஷு 30 கேள்விகளே 20 நிமிடத்தில் போடுவோம் அப்படின்றது ஈஸி தான், பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தவங்க, அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க, மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க போட முடியும். ஆனால் மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 20 நிமிடத்தில் 35 கேள்விகள் அப்படின்றது சற்றே கடினம் தான். அப்போ என்ன சார் பண்ணுறது? இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, தெரியாத கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுறது. ஒரு கொஸ்டின் வாசிக்கிறப்பயே சப்போஸ் இப்போ மெஷர்மெண்ட் அண்ட் மென்சுரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒழுங்காக படிக்கலை, வாசிக்கிறப்பே மெஷர்மெண்ட் அண்ட் மென்சுரேஷனாக ஸ்கிப்பு. அடுத்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, ஐயோ கஷ்டம் எனக்கு தெரியல, ஸ்கிப். அது மாதிரி ஸ்கிப் பண்ணி ஈஸியாக கொஸ்டின்ஸை பிக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். பசில்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப பசில் ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே. ஃபஸ்ட் டைம் போட்டு ஆன்சர் வரலையா, செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, வி ஹாவ் டு ஸ்கிப். சரிங்களா? ஸோ அப்போது செக்ஷன் டைமிங் கொடுத்துருக்குறாங்க ப்ரிலிம்ஸில். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 minutes, மொத்தமாக 1 hour தான். ஆனால் 3 செக்ஷன் தனித்தனியாக எழுதுவோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெகட்டிவ் மார்க்கிங் வேறு இருக்குது. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்றத முடிச்சாச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் அவங்க டேட் சொல்லியிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துடுவோம். மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி சார் இருக்கும்? இந்த மெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், பிரச்சனை கிடையாது. இந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 200 மார்க்குக்கு. சார் இங்கேயும் செக்ஷன் டைமிங் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே செக்ஷன் டைமிங் கொடுத்தாங்க, மெயின்ஸுக்கு இல்லாமலாம் இருக்க போது. மெயின்ஸ்க்கு இருக்குது. 5 சப்ஜெக்ட்ஸ் கேட்குறாங்க சார். என்னென்ன? ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரீசனிங். இந்த ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரீசனிங்க்கு 30 minutes கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மெயின்ஸில், 40 மார்க்ஸ்க்கு, அதுக்கும் 30 minutes கொடுக்குறாங்க. அடுத்ததாக மேக்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி. இந்த நியூமரிக்கல் எபிலிட்டியிலேருந்தும் 40 கேள்விகள் கேட்கப்படுகிறது. 30 நிமிடங்கள் அதுக்கு அலாட் பண்ணுறாங்க. எல்லாமே செக்ஷன் டைமிங் அதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜம்ப் பண்ணலாம் முடியாது. ஃபஸ்ட்டு ரீசனிங் வருதா, ரீசனிங் 30 minutes முடிச்சு தான் அடுத்து இங்கிலீஷு, ரீசனிங் முடிச்சுட்டு இங்கிலீஷு, அதுக்கப்புறம் தான் மேக்ஸு. ஸோ இப்போ செக்ஷன் டைமிங்கில் இருக்குது. நம்ம அந்தந்த செக்ஷன் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டிலாம் கேட்பாங்க. ஸோ அது ஒரு 40 கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 25 minutes அலாட் பண்ணுறாங்க. ஸோ இது பிரச்சனை கிடையாது, ஆன்சர் பண்ண முடியும். இறுதியாக கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ் பண்ணி ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு 20 minutes, அதுவும் ஓகே தான், அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக மொத்தமாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் வைக்கிறாங்க. 200 கேள்விகள், 200 மதிப்பெண்கள், கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட்ஸு.
அப்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு கொஸ்டினுக்கு 40 மதிப்பெண்கள், அதாவது 40 கேள்விகள் கேட்குறாங்க. சரி, இது ஒட்டுமொத்த டைம் எப்படி சார் அப்படின்னா, ரீசனிங்க்கு மட்டும் 30 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரீசனிங், இங்கிலீஷு, மேக்ஸ் இதுக்கு மட்டும் 30 மினிட்ஸ். சரிங்களா, இது மூணுமே முக்கியம். ப்ரிலிம்ஸில் பார்த்ததில்ல அப்படியே ப்ரிலிம்ஸில் 20 மினிட்ஸ் கொடுத்தாங்க, இங்கே 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 மினிட்ஸும், கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 20 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 135 மினிட்ஸ், 2.25 மணி நேரம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போ மெயின்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்ன சார் பண்ணுறாங்க? இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, முடிச்சதுக்கப்புறம் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க சார். சரிங்களா, இது அஃபிஷியலாக இல்லைனா லோக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன். இப்போ தமிழ்நாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா அப்போது எய்தர் இங்கிலீஷில் இல்லைனா தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட்டுங்க. இப்போது இதில் அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் அவங்க பாஸ் பண்ணலைனாலும் she is not considered for the qualification. சரிங்களா, ஸோ இதில் அவங்க பாஸ் பண்ணியாலும், பாஸ் பண்ணலைனாலும் அவங்க என்ன தான் மெயின்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது இல்லையா, எஸ், இது இங்கிலீஷை தவிர மற்ற லாங்குவேஜஸில் இது நம்ம எழுதலாமா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணும். சரிங்களா, எஸ். அப்பெண்டிக்ஸ் 2ல் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் மூணுமே மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனாக இருக்குது. சரிங்களா, இங்கிலீஷு, ஹிந்தி அண்ட் தமிழ். ஸோ நீங்கள் அவங்க கொடுத்துருக்க மீடியமில் எடுத்து பார்த்தோன்னா சென்னை மட்டுமல்ல எல்லா இடங்களுக்குமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி காமன். இது போக லோக்கல் லாங்குவேஜாக அந்தந்த லோக்கல் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொல்கத்தா எடுத்துக்கோன்னா அங்கே பெங்காலி கொடுத்துருப்பாங்க, மும்பை எடுத்துக்கணுன்னா அங்கே வந்து மராத்தியும் கொங்கணியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லது. ஸோ நமக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியில் என்னென்ன தேவை அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக சரி சார், இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் 1/3 1/4 1/4. சரிங்களா, ஸோ இப்போ 0.25 அப்படின்றது நெகட்டிவ் மார்க்ஸ். ஒரு கொஷின் கரெக்ட் 1 மதிப்பெண்கள், தப்புனா 0.25 உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்க. இந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்கல்ல சார், அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஸோ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு 10 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். அப்போ ஒட்டுமொத்தமாக 650 வேக்கன்சிஸ்னால் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு 6500 நபர்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட 10 டைம்ஸ். அப்போது தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, 53 ஒரு 55 இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 550 நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா, அப்போது அதுக்குள்ளே நம்ம வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் நம்ம போட்டுக்கணும். சரி சார், நல்லது. ஸோ இப்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கடைசியில் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நமக்கு கண்டிப்பாக சென்னையில் இருக்கும் இல்லையா, சென்னையில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது உட்பட ஒரு சில இடங்களையும் கொடுத்து வச்சுருக்குறாங்க. சரி, ஸோ முக்கியமே ஒரு எக்ஸாம்னால் நம்ம மொதல் விஷயம் பார்க்குறது அது இந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு, அப்படி என்னென்ன சர்வீஸ் கண்டிஷன், என்னென்ன கேரியர் நமக்கு டியூட்டி இருக்குது, சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இங்கே பேசிக் பே பார்த்தீங்கன்னா 29,000 per month. சரிங்களா, இது போக அவங்களுக்கு ஹச்ஆர்ஏ, டிஏ, அலவன்சஸ் இப்படி எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு ஹச்ஆர் எல்லாமே சேர்க்காம 58,514 rupees அவங்களுக்கு வரும் இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அதில் சேலரி. சரிங்களா, எஸ். இது போக கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் இதில் வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு 70,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு சொல்ல அப்ராக்சிமேட்டாக 70,000 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணே சேலரி, இது போக கவர்மெண்ட்டில் எல்லா சலுகைகளும் உங்களுக்கு இருக்கும். ஆர்பி ஸ்டாஃப் வேறு இல்லையா, எஸ், சூப்பர். இதில் அஃபீஷியல் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஜோனில் நம்ம எழுதுறது கவர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு சென்னை எப்போதுமே சவுத் ஜோனில் தான் இருக்கும். சவுத் ஜோனில் வேறு என்னென்ன ஆஃபீஸஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத், திருவனந்தபுரம் மற்றும் கொச்சியில் இருக்குது. ஒருவேளை நான் இங்கே சவுத் ஜோனில் வேறு ஏதாவது சென்டர் போட்டு எழுதும், வேறு ஏதாவது லாங்குவேஜ் எழுதுறோம் அப்படின்னா நீங்கள் பெங்களூரோ, ஹைதராபாத்தோ, திருவனந்தபுரமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எஸ்சி, எஸ்டிஸ், ஓபிசி இருக்கிறாங்க, டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங்கையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி ட்ரைனிங் வேணும் அப்படின்னா March 10க்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப கேட்குறப்ப டிக் பாக்ஸ் போட்டு அப்ளை பண்ணிடணும். சரியா, சரி. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒருவேளை எஸ்சி, எஸ்டியாக இருந்தாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க, பர்சன்ஸ் டிசேபிள்டாக இருந்தாங்க அப்படின்னா 50 rupees + 18% ஜிஎஸ்டி எக்ஸாமினேஷன் ஃபீஸாக இருக்கும்.
ஜென்ரலாக ஓபிசியாக இருந்தாங்க இல்லை இடபிள்யூஎஸில் இருந்தாங்க அப்படின்னா 450 rupees ஆகும் ப்ளஸ் 18% ஆஃப் ஜிஎஸ்டி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக இருக்கும். இல்லை சார் எக்ஸிஸ்டிங்கும் ஆர்பி ஸ்டாஃபாக தான் இருக்காங்க, இப்போ அசிஸ்டண்ட்டுக்கு எழுதுறாங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டியது. கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் யூனியன் கவர்மெண்ட்டே அதே ஸ்கீம் ஆஃப் பேட்டர்ன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜென்ரலுக்கு 31%, இடபிள்யூஎஸ்க்கு 10%, எஸ்சி எஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 18%, ஓபிசிக்கு 22% அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது அப்படியே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை அப்ளை பண்ணுறப்ப என்ன சார் பண்ணணும்? யூஸ்வலாக யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறப்ப லைவ் கேப்சர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ரயில்வேஸ்க்கு இருக்கட்டும், யூபிஎஸ்சிக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஆனால் இங்கே ஆர்பியில் அப்படி கிடையாது. ஆர்பியில் அப்படி லைவ் கேப்சர் அப்படின்னு கொடுக்கல. எக்ஸிஸ்டிங்காக நம்மளுக்கு இருக்கிற ஃபோட்டோகிராஃபியை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிட்டாலே போதும். அப்போ ஃபோட்டோகிராஃபிக் இமேஜுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் டைமென்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு. இந்த ஃபோட்டோகிராஃபில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம கண்ணு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ எப்படின்னா ப்ரிஃபரபிளி லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும், அதுவும் ஒயிட் கலர் இருந்தால் சேஃப். உங்கள் ஷர்ட்டும் நீங்கள் போட்டுக்கூடிய ட்ரெஸ் வந்து டார்க் கலராக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ லைட் பேக்ரவுண்டில் டார்க் கலர் ஷர்ட் போட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக சிக்னேச்சர். சரிங்களா? ரைட்டுங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு ஃபோட்டோகிராஃப் லைவில் வேணும் அப்படின்னா லைவ் ஃபோட்டோகிராஃப் கூட வெப்கேம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி வெப்கேம் லைவ் ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. சரிங்களா? அப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆட்டோ அப்டேட் ஆகிறதுக்கு நம்ம லைவ் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட் கலர் பேக்ரவுண்டில் டார்க் கலர் ஷர்ட் போட்டு நீங்கள் லைவ் கேப்சருக்கு ரெடியாக இருக்க வேண்டும். சரிங்களா? ரைட்டு. சப்போஸ் சிக்னேச்சர்ஸ் அஸ் யூஷுவல் வழக்கம் போல் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி தான் சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தம் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றதையும் அவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க சார். சரிங்களா? இது போக ஹேண்ட் ரைட்டிங் டெக்ளரேஷன் இமேஜ். அப்போ ஹேண்ட் ரைட்டிங் டெக்ளரேஷன் இமேஜுக்கு அவங்க அப்படியே போல்டாக கொடுத்துருக்குறாங்க. ஐ அப்படின்னு போட்டு உங்கள் நேம் என்னன்றதை மென்ஷன் பண்ணி ஹியர் பை டெக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசென்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட் அப்படின்றத உங்கள் கைப்பட இங்கிலீஷில் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ரைட். இது எப்படி எழுதணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எஸ், கிளியராக இருக்கிறோமா? முடிஞ்சு. தம் இம்ப்ரெஷனுக்கு என்ன சார் பண்ணணும்? அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக்கு இல்லைனா ப்ளூ இங்கில் உங்கள் தம் இம்ப்ரெஷன் வச்சு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைவ் கேப்சர் கூட எடுத்துக்கலாம், பட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது ரெண்டுமே டிஜிட்டல் காப்பியாக இருக்கணும். லைவ் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? தம் இம்ப்ரெஷனுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேட் வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் ஷீட்டில் தம் இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துக்கணும். அது ப்ளூவா இல்லை பிளாக்காக இருக்கலாம். இது போக கண்டிப்பாக நம்ம ஹேண்ட் ரிட்டனில் பிளாக் பெனில் ஹேண்ட் ரிட்டனில் எழுதுனது ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் எழுதுகிறப்ப கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிடக்கூடாது. நம்ம கர்சர் ரேட்டிங்கில் வழக்கமாக எழுதுவோம் இல்லைங்களா, எப்போதுமே எழுதுகிற மாதிரி இருக்கணும். நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணுவாங்க. சரி சார், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ சென்னை ஆஃபீஸ்க்கு நம்ம போட்டு எழுதுகிறப்ப தமிழ்நாட்டிலோட எல்லா முன்னணி நகரங்களையும் ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஆஃபீஸில் ப்ரிலிம்ஸுக்கே எக்கச்சக்க சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் 1:10 பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா வழக்கமாக மெயின்ஸ் சென்னையில் மட்டும்தான் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லாமல் இந்த முறை சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், மதுரை, சேலம், புதுச்சேரி அப்படின்னு இத்தனை இடங்களையும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 55 வேக்கன்சிஸ்க்கு அவங்க எக்கச்சக்கமான சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. எஸ், ஸோ இருந்தாலும் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ தான் முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம நகர போகிறோம். என்ன அந்த கட்டம்? எக்ஸாம்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம்ஸ்கில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ பொதுவாகவே இந்த ஆர்பி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் இதில் யார் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா மற்ற பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க. ஈவன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஎன்பிசி படித்த பசங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குரூப் 4 இருக்கவனுக்கு குரூப் 2 பொண்ணு ஆசை இருக்கும். குரூப் 2 இருக்கவங்களுக்கு குரூப் 1 பொண்ணு ஆசை இருக்கும். குரூப் 1 இருக்கவங்களுக்கு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு ஆசை இருக்கும்.
எக்ஸாக்டாக இதே சீனியர் தான் பேங்க்லேயுமே. ஸோ இப்போது மற்ற பேங்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படியாவது எஸ்பிஐயில் போய் ப்ளேஸ் ஆகணும்னு அப்படின்னு ஆசை இருக்கும். எஸ்பிஐயில் இருக்கவங்களுக்கே ஆர்பிஐயில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இந்த ஆர்பிஐ அப்படின்றது தான் நிறையா பேங்கர்ஸனுடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய சேம் பேட்டர்ன் தான் சிலபஸ் அப்படின்னு அவங்க இங்கே மென்ஷனே பண்ணலை. இந்த சிலபஸ் இட் ஈவென்ச்சுவலி ஷோஸ் தட் பேங்க் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்கும், அப்போ ஐபிபிஎஸ் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. சரி, ப்ரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்ணுறது? இந்த ப்ரிலிம்ஸில் அவங்க செக்ஷனல் டைமிங் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. செக்ஷனல் டைமிங் இருக்குது இல்லைங்களா? ரைட். அப்போ கொடுத்துருக்கிற செக்ஷனல் டைமிங்குள்ளே எப்படி சார் ஸ்கோர் பண்ணுறது? இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது முக்கியமான ஏரியா. அவங்க கொடுத்துருக்கிற 20 நிமிஷத்தில் இங்கிலீஷில் தான் நம்மளால் மேக்ஸிமம் 30 கொஷின்ஸையுமே அட்லீஸ்ட் என்னன்னாவது வாசிச்சிட முடியும். புரியுதுங்களா? எஸ். மீதம் இருக்கக்கூடிய மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 நிமிஷத்தில் 35 கேள்விகள் வாய்ப்பே கிடையாது. மேபி 35மே ரீட் வேணால் பண்ணியிருந்துருக்கலாம், பட் சால்வ் பண்ண முடியாது. ரீசனிங் எடுத்துக்கோங்க, அதே 20 மினிட்ஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸில் பசில் பேஸ்டு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுங்கள். ஒரு பசிலை சால்வ் பண்ணிட்டோன்னா நமக்கு 5 கொஷின்ஸ் கிடச்சிருது. 2 பசில் சால்வ் பண்ணால் 10 கொஷின்ஸ் கிடச்சிரும். ஆனால் பசிலில் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். ஸோ இப்போது ஒரு பசில் 5 மினிட்ஸை தாண்டிடவே கூடாது. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம பசில்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா போதும். சார் நியூமரிக்கல் எபிலிட்டி என்ன பண்ணுறது? ஷார்ட்கட்ஸ் நிறையா பார்த்துக்கங்க, முடிஞ்சளவு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள். ஏன் சார், நம்ம ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணி ஒரு ஃபார்மில் இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கொஸ்டினை பார்த்தாலே நமக்கு அது ஆன்சர் என்னென்னு நம்ம இன்ட்யூஷன் சொல்லிடும். சரிங்களா? எஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சும்மா சொல்லியிருக்கிறாங்க? இல்லவே இல்லை. ஸோ இப்போ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணோன்னாலே போதும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஒரு நாளில் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 or 3 ஹவர்ஸ். நியூமரிக்கல் எபிலிட்டி 3 ஹவர்ஸ், சாலிடாக 3 ஹவர்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நியூமரிக்கல் எபிலிட்டி போட்டுகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகும். அடுத்து ரீசனிங் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ இந்த 3யுமே ஒரு நாளில் 3 சப்ஜெக்ட் நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கேப்பே விடக்கூடாது. கேப்பே விடக்கூடாது மீன்ஸ் கண்டினியூஸாக 9 ஹவர்ஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 3 சப்ஜெக்ட்ஸை ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்னு டெய்லி, ஒரு நாளைக்கு அந்த 3 சப்ஜெக்ட்ஸ்னு டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 சப்ஜெக்ட்ஸில் நம்ம வெல்வர்ஸ்ட் ஆயிடுவோம். ரொம்ப கான்சன்ட்ரேட் எங்கே பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் தான் 30 out of 28 இல்லைனா 27 கொஷின்ஸ் வரை நம்மளால் அடிக்க முடியும். தெரியாத கொஷின்ஸ் டவுட்டாக இருக்கதை விட்டுருங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க் 0.25 இருக்குது. சரிங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 25+ பாசிபிள் இருந்தால் 30 out of 30 கூட இங்கிலீஷ்க்கு அடிச்சிருங்க. இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல் பேஸ் பண்ணி அப்படியே கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம், கேட்பாங்க. சரிங்களா? ரைட். நியூமரிக்கல் எபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டிக்கும் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. எவ்வளோ தூரம் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது அவ்வளோ தூரம் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு சார். மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறது? மெயின்ஸுக்கும் ஸ்கோரிங் தாங்க. சரிங்களா? மெயின்ஸுக்கும் செக்ஷன் டைமிங் வேறு இருக்குது. இந்த செக்ஷன் டைமிங் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஜம்பிள் பண்ணி ஷஃபிள் பண்ணி மாற்றி மாற்றி கூட இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து மாறிக்கலாம். அங்கே செக்ஷன் டைமிங் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரீசனிங் நியூமரிக்கல் எபிலிட்டி ப்ரிலிம்ஸில் என்ன நினச்சோ அதோட ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொஞ்சம் கூட இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்ரெடி படித்தது தான் இல்லைங்களா? அதோட ஸ்டாண்டர்டும் லைட்டாக கூடி இருக்கும். ஸோ 120 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிற பேர் ரெடி, ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு இல்லைங்களா? அப்போ 120 கொஸ்டின்ஸ்க்கு ரெடி. ரிமைனிங் இருக்கிற இந்த 80 கொஸ்டின்ஸ் தான் முக்கியம். இந்த மெயின்ஸில் ஸ்கோரிங் அப்படின்றது என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ். என்ன சார் இவ்வளோ நேரம் இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் நீங்கள் இப்போ தெரியும் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்கிறீங்க? காரணம் என்னென்னா இந்த ரீசனிங்கோ மேக்ஸோ நமக்கு தெரியும். நான் சாலிடாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், 40 கொஷின்ஸ் ரீசனிங் கொடுத்து 1 ஹவரில் அதை முடிட்டானா 40க்கு 40 உங்களால் அடிக்க முடியும். நான் கேரண்டடாக சொல்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தன் 40 out of 40 அடிச்சிடுவா சார். 1 ஹவர் டைம் கொடுங்க, அடிச்சிடுவான். மேக்ஸ் அதே மாதிரி தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டு 40 out of 40 அவனால் அடிக்க முடியும். சரிங்களா? ஆனால் இங்கே டைமிங் தான் பிரச்சனை. 1 ஹவரில் நம்ம முடிக்க முடிஞ்சதை இவங்க 1/2 ஹவரில் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ண பழகிக்கங்க. எல்லா டாபிக்ஸை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆவரேஜ், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியிருக்குது, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேஸ்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணி ரொம்ப அழகமாக பழகுங்க. அப்போ இதில் இன்டெப்த்தாக ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது சார். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இருந்தாலோ
மெஷர்மெண்ட் அண்ட் மென்சுரேஷன் பேஸ் பண்ணியிருந்தாலோ, கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலோ, ட்ரிக்கியாக இருந்தாலோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பேசிக்காக இருக்கக்கூடிய டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ் வரை வரலாம். 15 மேபி 4 செட் கொடுத்து 20 கொஷின்ஸ் கூட வரலாம். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டு பழகுங்க. பசில்ஸை சால்வ் பண்ணி பழகுங்க. எதெல்லாம் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுதோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? மார்க் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். இன்னொன்று ரிவ்யூ மட்டும் இருக்கும். நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணனா ரிவ்யூ மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி, கம்மிங் டு அவர் பாயிண்ட், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த 40 கொஷின்ஸ் எங்கெங்கேருந்து வரும் அப்படின்னா, நேஷ்னல் பேஸ் பண்ணி, ஸ்டேட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும். டேஸ் பேஸ் பண்ணி வரும். என்ன டே, அந்த டேயோட தீம் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போது கிட்டத்தட்ட நமக்கு டேஸ்லாம் மாறப்போகிறது இல்லை. என்னென்ன டேஸ்ன்றதை நம்ம பிரவேசிய பாரதிய திவாஸ்னா என்னைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு கார்கில் விஜய் திவாஸ் எப்போ, இந்த மாதிரி முக்கியமான டேஸ் நம்ம படித்து வச்சுக்கிறது சேஃப். படித்தாச்சு, முடிஞ்சிருச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எதுவுமே பிரச்சனையும் கிடையாது. அப்போ டேஸோட தீம்ஸையும் சேர்த்து படிச்சுக்க போகிறோம். முக்கியமான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஒரு 6 மந்த்ஸுக்கு படித்தா போதும், 6 மாதங்களுக்கு நம்ம படிச்சுருந்தா போதும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, பேங்கிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, பேசிக்கான எக்கனாமிக்ஸ், பேங்கிங்கில் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வந்திருந்தது, புது அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரோபோட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கலாம், ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய பேங்கிங் ரிலேட்டடானது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போது இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் போதும். இது போக ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல மேபி நேஷ்னல் பார்க்ஸ் கேட்கலாம். எந்த நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், எந்த ஸ்டேட்டோட கவர்னர் அப்படின்னு அவங்கள வச்சும் கேட்கலாம். இப்போ கவர்னர், சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு. முக்கியமான பர்சனாலிட்டிஸ், இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அவங்கள பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ் நமக்கு தெரிய வேண்டியது. ஒரு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை தட்டுனீங்கன்னா போதும், ஜென்ரல் அவேர்னஸ் பிரச்சனை கிடையாது. டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் பிரச்சனை இல்லை. நம்ம டிகிரி முடிச்சுட்டு தான் எல்லாமே இதை அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸாக எந்த டிகிரி எடுத்திருந்தாலும் அதில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இருக்கும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். மொத்தமாக ஒரே ஒரு நாள் மட்டும் உட்காந்து கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான புக்கை வாங்கி ரீட் பண்ணிங்கனாலே ஒரே நாளில் அந்த 40 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். எனக்கு தெரிஞ்சு 35க்கு மேற்பட்ட கேள்விகள் ஷோர் சட் அடிச்சுட்டு வந்தலாம். 2 இல்லை 3 கேள்விகள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்கலாம். ரோம் பேஸ் பண்ணி, கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டிருந்தா ஒரு 3 இல்லை 4 கேள்விகள் தான் கன்ஃபியூஸ் ஆகும். மற்ற 36 கேள்விகள் கம்ப்யூட்டர் நாலேஜில் அடிச்சிடலாம். நமக்கு மெயின்ஸில் ஸ்கோர் பண்ணணும்னா இங்கிலீஷில் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம், ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம். அப்போ இதுவே 120க்கு அட்லீஸ்ட் நீங்கள் 115 இல்லை 112 அதுக்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கணும். இது 3ல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். தெரியாத கொஸ்டின் வாசிக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் இது ட்ரிக்கி கொஸ்டின், டைம் ஆகும், ஸ்கிப் பண்ணிடுங்க. ஐயோ எனக்கு தெரியுமே இது அப்படின்னு சொல்லி உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பசில்ஸ் ரீட் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும் இந்த பசில் கொஞ்சம் வில்லங்கமான பசில், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்படியே ஸ்கிப் பண்ணுங்கள். ஐயோ 5 கொஸ்டின் வருவேன், இந்த பசிலை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போது ரீசனிங் அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ண கற்றுக்கிட்டா போதும், நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். மீண்டும் வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. விஷ் ஆல் த வெரி பெஸ்ட்.